Hi, good evening. என் பேரு டாக்டர் விஜயகுமார். நான் சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல் டயபெட்டாலஜிஸ்டா இருக்கேன். இன்னைக்கு டயபெட்டாலஜில நம்ம யூஸ்வலா என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காமனா நம்ம பார்க்கறதுன்னா சுகர் பேஷண்ட் எல்லாருமே சுகர் செக் பண்ணுவோம். நார்மலா செக் பண்ணுறது ரேண்டம் பிளட் சுகர். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலா சுகருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பண்றது காமனா பண்றது இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டைல். ஃபாஸ்டிங் எதுக்காகனா நம்ம நார்மலா இன்சுலினோட ரெஸ்பான்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கறதுக்கு. போஸ்ட்பாண்டைல் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் அதிகமானதுக்கு அப்புறம் வித் மெடிசன் எடுக்கிறோம்னா மெடிசன் ரெஸ்பான்ஸ் இருக்கா, மெடிசன் எடுக்கலைன்னா இன்சுலின் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக எடுக்கணும். இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டைல் வந்து எப்பவுமே அந்த 24 hours சுகர் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்க எங்க பண்றது என்ன பண்ணா கண்ட்ரோல் வர வரைக்கும் யூஸ்வலா நாங்க அதை அடிக்கடி எடுக்க சொல்லுவோம். ஒரு வாரம் 10 நாள், 5 நாள், 10 நாள், இல்லைன்னா 5 நாளுக்கு ஒருக்கா எடுக்க சொல்லுவோம். ரொம்ப கண்ட்ரோல் வந்துச்சுன்னா நம்ம 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எடுக்க சொல்றோம். இது வந்து காமனா செக் பண்றது. இது போக நம்ம 3 மாசத்துக்குள்ள ஆவரேஜ் சுகர் HbA1c ஒன்று எடுப்போம். அது நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் வந்து எவ்வளவு தூரம் சர்க்கரையில இதா இருக்கு அப்படிங்கறத பார்த்து இது வந்து 3 மாசத்துக்குள்ள எடுப்போம். இதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து 6 to 7 இருந்தா ரொம்ப நல்லது. 7 to 8 கொஞ்சம் மெடிசன் வந்து நம்ம டைட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா டயட் எக்ஸசைஸ்ல ஏதாவது பிட்ஃபால் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே வந்து 8க்கு மேல இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பார்த்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னும் மெடிசன் சைடோ இல்லைன்னா டயட் லைஃப் ஸ்டைலோ எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சரி பண்ணணும். 9க்கு மேல இருக்குன்னா பெட்டர் சூஸ் வந்து நம்ம இன்சுலின் தெரப்பி போறது பெட்டரா இருக்கும். இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த HbA1c வந்து மானிட்டரிங் ஆஃப் இது நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே ட்ரக்கை வீட் பண்ணலாமா வேண்டாமா அதுக்கப்புறம் சுகர் லெவல் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சுகருக்காக என்னென்ன டெஸ்ட் பண்ண போறோம் சின்னதா ஒரு நோட்ஸ் மட்டும் பார்க்கலாம்.